ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இந்த சம்ல ஃபுல்லாவே ஆங்கிள் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 லைவ் போட்டிருக்கோம் 6th லெசனுக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ போன லைவ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். ஸோ பார்க்காதவங்க இதை முடிச்சுட்டு போய் பாருங்க, இல்லைன்னா இதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தோட அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கான எந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 6.3ல தேர்ட் சம் தமிழ் மீடியம் பயிற்சி 6.3ல 3வது சம். தமிழ் மீடியத்துக்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். கீழே தமிழ் மீடியத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் வந்து அதிகமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே நாங்க தமிழ்ல தான் பேசுறோம், ஓகேங்களா? மட்டும்தான் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதை நீங்க ரீரைட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கான மெட்டீரியல் நீங்க தேடாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் எழுதுற உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா கையில கமெண்ட் பண்ணுங்க, பிடிஎஃப்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேணுன்றவங்க, ஓகேங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னா டாப் 100 பிடிஎஃப்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வீலர்ன் வாட்ஸ்அப் குரூப் ஒரு சேனல் ஒன்று இருக்கு, ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓகேங்களா? அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா உங்களுக்கு அதுல நாங்க இதோட ஃபுல் வீடியோ இது வரையும் டாப் 100 5 மார்க்ஸ் எடுத்த எல்லா வீடியோக்கான நோட்ஸ் அதுல இருக்கும். ஸோ அதனால அதுல ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ வாங்க இந்த சம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சம்மை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்ரோச்சஸ். ஸோ சொல்யூஷன் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி டவர், ஓகேங்களா? டாப் ஆஃப் தி டவர் வந்து ஒரு டவர் வந்து 60 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒன்று உருவாகுது. டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த சைடு ஒரு டவர் இருக்கு, இந்த சைடு ஒரு லேம்ப் இருக்கு. இந்த 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 ஹைட்ல இருந்து டாப்பையும் பார்க்கறான், அதே மாதிரி இங்கேயும் பார்க்கறான், ஓகேங்களா? ஸோ டாப்பை பார்க்கும்போது 38 டிகிரிலையும் இங்க பார்க்கும்போது 60 டிகிரிலையும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப அந்த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் கேட்கறான். ஸோ இதை நம்ம டயக்ராமா ஃபர்ஸ்ட் வரையணும். ஸோ நான் ஆல்ரெடி வரைஞ்சு வச்சதுல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் இதுல. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிசின்றது வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, டவர், ஓகேங்களா? ஏடின்றது போஸ்ட், ஓகேங்களா? லேம்ப் போஸ்ட். இப்ப என்ன பண்றேன்னா ஏடி தான் தேவைனால ஹெச். அப்ப இதுக்கோட ஸ்ட்ரெயிட்டா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு இதுவும் ஹெச்சா. ஸோ ஓகே, இப்ப ஒரு ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா அந்த டவர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாக்குறது, அண்ட் தென் டாப் பாக்குறது, அண்ட் தென் பாட்டம் பாக்குறது. டாப் பார்க்கறதா 38 டிகிரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுக்கான ஸ்ட்ரெயிட் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆங்கிள். இதுக்கு வந்து பாட்டம் பார்க்கும்போது 16னால இங்கேயும் 16 வந்துடும். ஸோ இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் இந்த இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இதுதான் கண்டுபிடிக்கணுமா? அதாவது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால இதையும் நம்ம சேம் ரைட் இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமா நம்மளுக்கு 60 கொடுத்துருக்காங்க. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? இது ஹெச்னா இது 60ல இருந்து மைனஸ் ஹெச், ஓகேங்களா? அப்ப இந்த ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை இதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா tan 38 வச்சு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும், இந்த பேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும், ஏபிஏ. அது எதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த tan 38 வச்சு பண்ணலாம், ஆர் எல்ஸ் மொத்தமா இதை வச்சு கூட பண்ணலாம், ஓகேங்களா? சோ இதை வச்சு பண்றது பெஸ்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா இன் ரைட் ஆங்கிள், இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த தியரி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் எழுதிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து BCD height of the tower let ன்னு போட்டுரும், and let AD be the height of the lamp post. ஸோ இது எழுதியாச்சு. அதே மாதிரி ஏல இருந்து பிக்கு, அதாவது லேம்ப் போஸ்ட்ல இருந்து டவருக்கான தூரம் தெரியாது. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க பார்த்தனால இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ABC, ஓகேங்களா? 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால. ஸோ ஆங்கிள் CAB எடுத்துக்கிறோம், அதாவது 60 டிகிரி. அப்ப tan 60 ஈக்குவல் டு 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 60 டிகிரி டவரோட ஹைட் டிவைடட் பை எனக்கு தெரியாது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். tan 60 என்னது நம்ம எல்லாரும்
tan 60 வந்து √3 ஓகேங்களா. சோ இது வந்து √3னா 60/x. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? x இங்க போயிட்டு இந்த √3 இங்க வந்துரும். அப்ப 60/√3. சோ நான் இத ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பேன் பிரிக்கிறதுக்கு ஓகேங்களா. சோ 20 × 3 பிரிக்கலாமா? அப்ப ஒரு 3ல ஓகேங்களா ரெண்டு √3 இருக்கிறதுனால ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டு மீதி ஒரு √3. அப்ப 20/√3. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 20/√3 கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. சோ இது கண்டுபிடிச்சாச்சு. இல்லனா நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே 60/√3 நான் ஃபைனா எத்தனை வந்துட்டேன், ஏன்னா எனக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வரணுன்றதுக்காக ஓகேங்களா. சோ இதோட விட்டுருங்க. அதுக்கு அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கண்டுபிடிச்சதுனால இதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. 60 - h எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு tan 38 எடுக்கணும் ஓகேங்களா. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா DEC ஓகேங்களா. சோ DEC இதுல D தான் இதுனால ஆங்கிள் EDC வந்து 38 டிகிரி. அப்ப tan 38 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? மொத்தமா 60 - h ன்னு இருக்கு. அதே மாதிரி டிவைட்ல என்ன இருக்கு? இங்க கீழே என்ன இருக்கு? அட்ஜசன்ட்ல x ஓட வேல்யூ 20/√3. tan 38 என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க. அவங்க பாருங்க 0.7813 60 - h divided by 20/√3. √3 ஓட வேல்யூ அவங்க கொடுத்திருப்பாங்க 1.732. சோ இதோட கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. சோ இதோட கால்குலேஷன் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இந்த கால்குலேஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸி தான். இப்ப பார்க்கலாம். இதுல h ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சோ இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. 0.7813 into 20 1.732 equal to 60 minus h ஓகேங்களா. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க ஓகேங்களா. சோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 20 into 1.732. சோ அது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பண்ணலாம். 20 0 0 0 0 and then 2 times பண்ணா 4 6 7 4 2 14 1 14 3 ஓகேங்களா. சோ 0 4 6 4 3 3 நம்பர்ஸ் தாண்டி புள்ளி இருக்கிறதுனால 36. சோ 0.7813 into 34.64 equal to 60 minus h. சோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா, இதோட ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா சொல்றேன் ஓகேவா. சோ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 34.64 into 7813. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா இந்த 27.064 தான். சோ நான் கால்குலேட் பண்ணிட்டேன், நீங்களும் அங்க என்ன வரும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இல்லைன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த h இப்படி எடுத்துட்டு போயிட்டு இது இப்படி எடுத்துட்டு வந்தா சைன் சேஞ்ச் ஆகாம பாத்துக்கங்க. 60 minus 27.064. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? h ஓட வேல்யூ 32.93 சம்திங். இது 0.47 வச்சுக்கீங்களா ஓகேங்களா. சோ ஸ்ட்ரைட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கும் இருக்கும் ஓகேங்களா. சோ 7. சோ இதான் ஆன்சர் h ஓட வேல்யூ. therefore the height of the lamp post என்னது is 32.97 meter ஓகேங்களா. சோ இதோட இந்த சம் முடியுது. இந்த மாதிரி நம்ம எழுதணும், லாஸ்ட்ல தான் எழுதணும், இடம் பத்தாத காரணத்தினால நான் சைட்ல எழுதுனேன். சோ ஓகேவா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் போலாம். அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.43ல 4th சம், பயிற்சி கணக்கு 6.3ல 4வது சம், தமிழ் மீடியமும் கேட்டுங்க. சோ இதுதான் அந்த சம். இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். an aeroplane at an altitude of 1080 மீட்டர் ஓகேங்களா. ஒரு ஏரோப்ளேன் என்ன பண்றாங்கன்னா பறக்குது மேல, எவ்வளவு ஹைட்லனா 1080 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 800 ஓகேங்களா. ஸோ
that two boats are sailing towards in its same direction. ஓகேங்களா, ரெண்டு போட் வந்து ஃபைண்ட் பண்றாங்க, அது ரெண்டுமே ஒரே திசையை பார்த்து மிதந்துன்னு வருது. ஓகேங்களா, சோ அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. The angle of depreciation of the boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree. ஸோ இப்போ டிப்ரிசியேஷன் என்ன, நம்ம நேரா பார்க்கறதுக்கும் எவ்வளவு கீழே குடிஞ்சிருக்குமோ அதுதான் ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, மேல இருந்து கீழே தான் ப்ரொடியூஸ் ஆகும்னால ஃபர்ஸ்ட் இப்படி பார்க்கும்போது ஓகேங்களா 90 டிகிரியில இருக்கும். அப்புறம் இப்படி கீழே பார்ப்பாங்க, ஒரு இங்க வந்து ஒரு 60 டிகிரியில ஒரு ஷிப்பை பாக்குறாங்க, அதே மாதிரி 30 டிகிரியில ஒரு ஷிப்பை பாக்குறாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, find the distance between two ships. ஓகேங்களா, சோ இங்க பார்க்கிறதுக்கும் அந்த இங்க பார்க்கிறதுக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் ஒன்று நம்ம போட்டுடலாமா? ஸோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாருங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொல்யூஷன் போட்டு ஸோ டயக்ராமும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏபின்றது தான் ஹைட் ஆஃப் தி ஏரோப்ளைன். ஓகேங்களா, 1800 மீட்டர். ஓகேங்களா, அண்ட் தென் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்ப்போம், மேல இருந்து ஒரு கோணத்துல ஓகேங்களா இறங்கிடுச்சு அப்படின்னா இது வந்து 30 டிகிரி. ஓகேவா, இது 30னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் 30. அதே மாதிரி இது 60னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் 60 டிகிரி. ஓகேங்களா, இப்ப கான்செப்ட் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம்? சோ இதுதான் ரெண்டு ஷிப்ஸோட டிஸ்டன்ஸ் சியும் டியும். ஓகேங்களா, இதுதான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ். ஓகேங்களா, வச்சுக்கிறேன். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள் என்னன்னா சிபிஏ. இங்க வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம் வச்சுங்களேன். அப்ப இதோட வேல்யூ நோன் ஆயிடுச்சு, இதோட வேல்யூ தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா மொத்தம் அந்த ஏடிபி வச்சு இது நடுவில் ஒரு சி இருக்கா, இந்த வேல்யூ தெரியும். ஓகேங்களா, இந்த வேல்யூ தெரியும். அப்ப இதை ஒண்ணு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுதான் சொல்றோம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் ஈஸியா எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? லெட் ஏ அண்ட் பி கூட தேவையில்லை, ஏன்னா அதான் ஹைட். பி அண்ட் சி பி பொசிஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ். ஓகேங்களா, ரெண்டு ஷிப்ஸோட பொசிஷன். Let x be a distance between two ships. அதேதான். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் சொன்னதா 60 டிகிரிக்கு அதை போட்டுடலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, தென் ஆங்கிள் ஏசிபி வந்து 60 டிகிரி. எப்பயுமே நடுவில் இருக்கிறது ஆங்கிளா இருக்கணும். ஓகேங்களா, பிஏசியும் போடலாம், ஏ அப்படியும் போடலாம். ஓகேங்களா, ஸோ இது 60 டிகிரியா இருந்ததுனால என்ன வரும் நம்மளுக்கு பாருங்க. அப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசன்ட் வேணும், அதனால tan 60 எடுத்துக்கிறோம். நிறைய tan தான் வரும். ஓகேங்களா, tan 60 டிகிரி ஆப்போசிட்ல வந்து 1800 by y-ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை நம்ம y-ன்னு வைக்கிறோம். ஓகேங்களா, இப்ப tan 60 அது tan 60 1/√3. ஓகேங்களா, tan 60 வந்து 1/√3 ஓகேங்களா, எதுன்னு பாத்துருங்க. நான் √3 யூஸ் பண்ணிக்கிறேன். 1800 y. ஸோ இந்த y இப்படி போயிட்டு இந்த √3 இப்படி டிவைட்ல வந்துடும், அதனால இங்க எழுதிக்கிறேன் y is equal to 1800√3. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3ஆல மேல டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து 3 6 are 600 are 1080. ஸோ 1 times √3 times அப்ப 600√3. இது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல போய் கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அந்த √3 எப்படி 3 கேன்சல் ஆகி √3 வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரையும் நம்ம y கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணோம்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பெரிய இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேங்களா, தென் ஏ பி வந்து அந்த டி வந்து நடுவில் வரணும். அப்ப ஏடி பி வந்து 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்ல வந்து 1018 இருக்கு. ஓகேங்களா, டிவைடட் பை வேணா பாருங்களேன்
ஆப்போசிட்ல வந்து 1018 இருக்கு டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் வருமா tan ரூட் இது என்னது 1 by root 3 tan 30 1080 divided by x ஓட வேல்யூ தெரியல y ஓட வேல்யூ 600 root 3 so ரெண்டு சைடும் cross multiplication பண்றேன் x plus 600 root 3 equal to 1800 root 3 so இது இப்படி போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா அப்ப 1800 root 3 minus 600 root 3 so 1800 root 3 ல 608 root போயிடுச்சுன்னா root 3 போயிடுச்சுன்னா 1200 root 3 so இது x ஓடது இன்னும் இது ஃபைனா கிடைக்கணும் ஏன்னா இங்க root 3 ஓட வேல்யூ கொடுத்துறேன் 1.372 so into 1.732 so இப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஓகேங்களா 1.732 into 1200 so 0 0 0 0 and then 0 0 0 0 2 2s are 4 6 14 மீதி 1 2 1 3 இத போட்டனா 2 3 7 1 ஓகேங்களா so 0 0 4 8 7 10 மீதி 1 20 so 3 நம்பர்ஸ்னால 1 2 3 அப்ப x ஓட வேல்யூ என்னது வரும் ஓகேங்களா 2078.4 ஓகேங்களா அந்த ரெண்டு ஜீரோ போடணும்னு அவசியம் இல்ல மீட்டர் ஓகேங்களா சோ இதுதான் x ஓட வேல்யூ அப்புறமேட்டு எழுதணும் therefore the distance between two ships are 2078.4 மீட்டர் அவ்வளவுதான் இந்த சம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா எழுதி முடிக்கணும் சோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க வேணும்னா இதை வந்து நாங்கள் பப்ளிக் டைம்லையும் போடுவோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கம்பல்சரி உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எந்த சம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை ஒரு ரீலாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ இல்லை குறைஞ்சதோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோவோ நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் வாங்க அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரிக்கியை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வாங்கலாம்னு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3லயே 6th சம் ஓகேங்களா பயிற்சி 4.3 6.3ல 6வது சம் ஓகேங்களா ஸோ இந்த சம் என்னன்னா லிஃப்ட் a lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building அதாவது ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு ஓகேங்களா எலிவேட்டர் ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா 90 feet இருக்கு அடி ஓகேங்களா 90 அடி இருக்கு அது வந்து ஃபுல்லாவே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஓகேங்களா ஸோ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அட் தி டாப் ஆஃப் தி பில்டிங் ஒரு டாப் ஆஃப் அந்த பில்டிங்ல லாஸ்ட் ஃப்ளோர் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுங்க லாஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபவுண்டைனை பாக்குறாங்க ஃபவுண்டைனா அந்த நீர்வீழ்ச்சி ஃபவுண்டைன் மீன்ஸ் நீர்வீழ்ச்சி இல்ல இந்த கார்டன்லாம் அழகுக்காக இப்படி தண்ணி இப்படி கொட்டுற மாதிரி வச்சிருப்பாங்களா அதுதான் ஓகேங்களா அதை வந்து பார்க்கறதுக்கு 60 டிகிரி அவங்களுக்கு தேவைப்படுது அதாவது இப்படி இருந்து இப்படி 30 டிகிரி கம்மியா பாக்குறாங்க 2 minutes லேட்டர் ஓகேங்களா அந்த லிஃப்ட்ல இருந்து கீழே வரும்போது 2 minutes லேட்டரா அந்த ஆங்கிள் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா 60ல இருந்து 30க்கா ரெடியூஸ் ஆகுது ஓகேங்களா இஃப் தி ஃபவுண்டைன் இஸ் அந்த லிஃப்ட்ல இருந்து அந்த ஃபவுண்டைன் வந்து கரெக்டா 30√3 ஃபீட் அவ்வளோ இருக்கு ஓகேங்களா என்ட்ரன்ஸ் ஆஃப் தி லிஃப்ட் வரையும் ஓகேங்களா அந்த ஃபவுண்டைனோடது அப்ப ஸ்பீடோட லிஃப்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க which is descending அதாவது மேல இருந்து கீழே வரும்போது ஓகேங்களா ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டயக்ராம் வேணுமா ஸோ நான் ஆல்ரெடி டயக்ராம் வரைஞ்சி வச்சிருக்கேன் அதை இங்க கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இதை வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏசி தான் ஓகேங்களா ஏசி தி டிசெண்டிங் ஆஃப் தி லிஃப்ட் ஓகேங்களா ஸோ அதை எழுதணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை பெருசா வேணும்னா எழுதிக்கிங்க ஓகேங்களா இந்த லிஃப்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா இந்த கோடு வரும் ஓகேங்களா நான் இந்த கோடு வரும் ஓகேங்களா இப்ப இங்க ஏன் 2x இங்க ஏன் 90 - x அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது நான் சொல்லி தரேன் இதோட என்னது 90 ஃபீட்டா மொத்த இது வந்து 90 ஃபீட் இதோட டிஸ்டன்ஸ் 30√3 ஓகேங்களா இதெல்லாம் கரெக்டா இருக்கு மேல இருந்து இந்த டின்றது ஃபவுண்டைன் ஓகேங்களா சோ மேல இருந்து நம்மளுக்கு இங்க இருந்து இங்க பார்க்கும் போது 60 டிகிரி ப்ரொடியூஸ் ஆகுது சோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னால இதுவும் 60 டிகிரி அப்ப ஃபுல்லாவே ஒரு 60 டிகிரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பாதி தூரம் 2 நிமிஷம் கழிச்சு இங்க வரும்போது
நம்மளுக்கு என்ன ஆகுது 30 டிகிரி ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா 90 நம்ம சைடுல பார்த்தோம் 30 அப்ப கரஸ்பாண்டிங் சாரி கொஞ்சம் 30 இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஓகேங்களா இந்த 2x வேணா அழிச்சிருங்க இந்த 2x ஏன் வந்ததுன்னு நான் சொல்றேன் அதுக்கு இதை வந்து வெறும் இப்ப ஒரு எக்ஸா வச்சிருங்க இப்ப எனக்கு இதோட வேல்யூ எக்ஸ்னா இதோட வேல்யூ 90 மைனஸ் எக்ஸா சோ இதோட வேல்யூ எக்ஸ்னா இதோட வேல்யூ 90 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா கரெக்டா இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா எத்தனை நிமிஷம் இப்ப டிஸ்டன்ஸோட ஸ்பீடோட ஃபார்முலா என்னது ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் எத்தனை டைம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க 2 மினிட்ஸ் லேட்டர் தான் ஓகேங்களா அப்ப ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ் வச்சா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் 2x இருக்கும் அப்ப இது வந்து 2x மாறிடும் ஓகேங்களா அப்ப இது 2xனா இங்க என்ன வரும் 90 மைனஸ் 2x சோ இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா சோ வாங்க சம் உள்ள போலாம் சோ இந்த இதுல எழுதிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க let ஓகேங்களா let the speed of the lift is x feet per minute ஓகேங்களா சோ per minute க்கு x ன்னு வச்சிருக்கோம் அப்ப டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது ஸ்பீட் இன்டு டைம் டேக்கனா அப்ப 2x ன்னு வச்சுக்கிறோம் இத வந்து ஃபீட் பை மினிட்னு சொல்லலாம் இல்ல ஸ்பீட் பை டைம்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்ல ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம்ல சோ அதை நீங்க சைடுல மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்பீட் இன்டு டைம் ஓகேங்களா 2x ஃபீட் டிஸ்டன்ஸ்னால ஃபீட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும் ஓகேங்களா இப்ப vc 90 minus 2x இப்போ நம்ம ஒன்னொன்னுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்றேன்னா எல்லாத்துக்கும் அந்த இதுவே tan 30 எடுத்துக்கலாம் ஓகேங்களா tan 30 எடுத்தாலே ஈஸி ஓகேங்களா tan 60 ஓட tan 30 எடுத்தாலே ரொம்ப ஈஸி tan 30 எடுத்துங்க சோ இன் a right angle triangle எதை எடுத்துக்கிறேன் tan 30 னால DCB எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்ப angle DBC then angle BDC வந்து எவ்வளோ 30 டிகிரி அப்ப tan 30 னா வரும் ஆப்போசிட்ல இருக்குது 90 minus 2x divided by 30 root 3 ஓகேங்களா tan 30 என்னது 1 by root 3 யா கரெக்ட்டா 1 by root 3 தானே tan 30ன்றது சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் tan 30 வந்து 1 by root 3 இங்க என்ன இருக்கு 90 minus 2x 30 root 3 so இந்த சைடு வந்து root 3 எடுத்துட்டு வரேன் அப்ப 90 minus 2x into root 3 divided by 30 root 3 வருமா ஏன் அப்படி எடுத்துட்டு வந்தா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன் இப்போ இந்த 30 இப்படி எடுத்துட்டு போயிடுறேன் 30 equal to 90 minus 2x so 90 இப்படி எடுத்துட்டு வந்துட்டா 30 minus 90 equal to minus 2x so minus 60 equal to minus 2x ஓகேங்களா அப்ப minus minus cancel 60 by 2 equal to x rewrite பண்ணா x ஓட வேல்யூ 30 one time 30 times ஓகேங்களா so அப்ப x ஓட வேல்யூ 30 therefore speed of the நான் வெச்சோம் x speed of the lift ன்னு வெச்சோம் speed of the lift is 30 feet by minute ஓகேங்களா சோ அங்க நம்ம வெச்ச மாதிரி feet by minute ஓகேங்களா சோ இதுதான் ஆன்சர் சோ இப்படி தான் இந்த சம்முக்கான ஆன்சர் தரணும் இல்ல ஒருவேளை இது செகண்ட்ல கேக்குறாங்கன்னா டிவைடட் பை 16 போட்டு நீங்க செகண்ட்ல கொடுக்கலாம் 0.5 செகண்ட் சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சோ அதுதான் இந்த சம் and then வாங்க அடுத்த சம் போலாம் அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா சோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சிருவாங்க இந்த சம்ஸ்லாம் சோ அதனால இதை பார்த்துட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா அவங்களே என்ன வரும்னு சொல்லிட்டு ஆன்சரே கேட்டாங்க ஓகேங்களா சோ வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா போதும் சோ அதை நான் சொல்லி தரத்துக்கு இருக்கேன் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் டவுட் வந்ததோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் சோ from a window h meters height high above the ground ஓகேங்களா house in a street ஒரு தெருல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல ஒரு வீடா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல நிறைய வீடு தான் இருக்கு அந்த காமெடி தான் நான் அனுபவம் பண்ணியிருக்கோம் சோ
ஒரு ஒரு தெருல ஒரே ஒரு வீட்டுல ஓகேங்களா, ஒரு வீடு தான், ஒரு வீட்டுல ஜன்னல் ஒன்று இருக்கு. அந்த ஜன்னலோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட் இருக்கு ஓகேங்களா, ஹெச்ன்னு எடுத்திருக்காங்க, அப்படிதான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜன்னல்ல இருந்து அந்த ஹைட்ல இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்ல ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு ஓகேங்களா. அதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் இருக்கு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் இருக்கு. அதாவது டாப்பையும் பாக்குறாங்க, அதோட வீட்டோட பாட்டத்தையும் பாக்குறாங்க ஓகேங்களா, மாடியும் பாக்குறாங்க, இந்த வாசலையும் பாக்குறாங்க. ஸோ மாடியை பார்த்தா தீட்டா 1 ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதான், வீடை பார்த்தோன்னா தரையை பார்த்தோன்னா தீட்டா 2ன்னு சொல்லிட்டு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதா. ஸோ அப்ப அந்த மொத்த பில்டிங்கோட ஹைட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க h இன்டூ 1 பிளஸ் காட் தீட்டா 2 பை தீட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டயக்ராம் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டுக்கலாம். இந்த பேஜ்ல வந்து வெறும் டயக்ராம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துங்க. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க டயக்ராம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க என்னன்னா, இந்த பிசின்றது ஹைட் ஆஃப் தி ஆப்போசிட் வீடுல இருக்கிற ஹைட். நான் சொன்னது இந்த விண்டோ இதுதான் ஓகேங்களா, இடி அதாவது டிஇ தான் விண்டோ, அதை வந்து எச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு ஓகேங்களா. சோ அந்த வீட்டை ரெண்டா பிரிச்சிருக்கோம், ஆப்போசிட் வீட்ல இருக்கிறத. சோ இதை வந்து நம்ம எச்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்குமா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி மேல பார்த்தா தீட்டா 1, கீழே பார்த்தா தீட்டா 2, இது டாப் இது பாட்டம். அப்ப டாப்ல இருந்து மிடில் அந்த ஹைட் வரையும் எக்ஸ்னும் ஓகேங்களா. ஆல்ரெடி விண்டோவோட ஹைட் வந்து எச். ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிசியோடது எக்ஸ் பிளஸ் ஹெச்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாமா. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டா 1 யூஸ் பண்ணனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அது tan θ. அப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ வேணும்னா ரெண்டுத்துக்குமே ஒரே இது என்னன்னா இந்த தீட்டா தான் ஓகேங்களா. இது தீட்டா 1, இது தீட்டா 2. இப்ப இப்படி போடலாம் கேட்டா போடலாம், ஏன்னா இது வந்து 90 டிகிரில இருக்கு ஒன்னு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவும் போட்டோம் தீட்டா 2, ஆப்போசிட்ல h இருக்கு ஓகேங்களா. h டிவைடட் பை இதுதான் வரப்போகுது. ஸோ இதோட வேல்யூ தான் இதுவும். இப்ப இங்க பாரு, இதை போட்டீங்கன்னா இங்க தீட்டா பை 2 இருக்கு, இதோட ஆப்போசிட் வேல்யூ h தான். ஸோ நீங்க இதையும் போடலாம், இன்கேஸ் இதையும் போடலாம் ஓகேங்களா. ஸோ புக்கில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வச்சுதான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் வச்சு போட்டிருப்பாங்க, நான் இந்த ட்ரையாங்கிள் வச்சு கூட போடலாம், இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் வச்சு கூட தான் போடலாம் ஓகேங்களா. ஸோ புக்கில் வந்து வேற மாதிரி எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. PQRSல எடுத்திருப்பாங்க, அவங்க எதுவுமே அங்க மென்ஷன் பண்ணல. அந்த PQRSல எங்கேயுமே மென்ஷன் பண்ணதுன்னு நம்ம இஷ்டம் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான ப்ராப்பரான வேஸ்ல நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ அதை எழுதுறதுக்கு மட்டும் இப்போ டயக்ராம் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ அதை எழுதுறது மட்டும் நம்ம இப்போ எழுதிடலாம். லெட் ஓகேங்களா. ஸோ லெட் போட்டு நம்ம எழுதணும் ஓகேங்களா. லெட் ஒரே நிமிஷம் எழுதலாமா, கால் வந்தது ஒன்றும் இல்லை, நாங்கள் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈன்ற பாயிண்ட் வச்சுதான் நம்ம வந்து மெஷர் பண்றோமா தீட்டா 1 தீட்டா 2லாம் ஓகேங்களா. அதனால என்ன பண்ணீங்கன்னா லெட் இ பி த பாயிண்ட் ஆன் தி window to measure the angle of depression and angle of elevation theta 2 divided by theta 2 and theta 1. ஏன்னா டிப்ரெஷன் வந்து theta 2, இது வந்து theta 1 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதை நம்ம எழுதிடணும் எப்பயும் போல ஓகேங்களா. அப்புறமேட்டு என்னது, ஈல இருந்து ஏ என்னது வித் ஆஃப் தி ஸ்ட்ரீட்டோட வித் ஓகேங்களா. லெட் இ வந்து வித் ஆஃப் தி ஸ்ட்ரீட் ஓகேங்களா. ஸோ அந்த இஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும், இல்லை ஏஇ கண்டுபிடிச்சா ஒன்று ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி விண்டோ என்னது நம்ம என்ன வச்சிருக்கோம், given that window வந்து h சென்டிமீட்டரோ h மீட்டரோ ஓகேங்களா. ஸோ h மீட்டர்னு வச்சுக்கலாம். ஹைட் ஆஃப் தி விண்டோ என்னது இடியா இல்லை டிஇ, இதுவும் ஒண்ணுதான், சிஏவும் ஈக்குவல் தான் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏகியும் டபிள்யூஆரும் ஈக்குவல் தான். இப்ப ஹைட் ஆஃப் தி விண்டோ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து பி என்னது, அதாவது ஏபி என்னது
எக்ஸ் மீட்டர். எனக்கு தெரியாது அந்த போர்ஷன் தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து h வேணும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வேணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட வேல்யூ வேணும். ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் நான் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக θ2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? θ2 தான் h இருக்கு, நம்மளுக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை வச்சு எடுத்துக்கினா இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம புக்ல போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஆங்கிள் இஏசி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் இஏசி தென் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஏஇசி டான் θ2. ஆப்போசிட்ல வந்து h இருக்கு, இதுல வந்து நம்மளுக்கு தெரியல, அதனால EAன்னு இருக்கு, ஏஇன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ tan θ2 இருக்கா, ஹன்னு இருக்கா, நம்மளுக்கு என்ன வேணும், ஏஇ தான் வேணுமா, அதனால ஏஇ ஈக்குவல் டு h பை tan θ2. அப்படியே நம்ம இடத்த மாத்திக்கலாம். நம்மளுக்கு இங்க காட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் 1 பை tan θ சொல்லியிருப்பேன், காட் θன்னு சொல்லியிருப்பேன். அப்ப இதை நம்ம h cot θ2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஏஇ. இப்ப என்ன பண்ணலாம்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஏஇ வந்து என்னதுன்னா என்னது, h cot θ2. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? இப்ப அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். triangle A BAE then angle A B AEB B என்னது θ1. அப்ப tan θ1 equal to x by h cot θ2. சோ இது இப்படி எடுத்துட்டு போயிடுங்களா, எடுத்துட்டு போயிட்டா h cot θ2 into tan θ1 வருமா இது? ஓகே, நம்ம வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருப்போம். என்னன்னா இது வந்து tan θ1 இந்த a அந்த கீழே எடுத்துருப்போம் பாத்தீங்களா, ஏல இருந்து அதை எப்படி நம்ம h cot θ2 எடுத்தோம்? அது ஏன் எடுக்க கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுதான் மெயின். ஓகேங்களா? சோ அதை செக் பண்றதுனால நம்ம எழுதிக்கலாம் அது வரையும். ஓகேங்களா? செக் பண்றதுக்கு வரையும் நம்ம வந்து ஏஇன்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம இது பண்ணா ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் பை டான் θ1. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் காட் θ1 எழுதலாமா? சோ இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃப்ரம் 1 ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதுனால 1 ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். சோ h cot θ2 ஈக்குவல் டு x cot θ1. அப்ப x மட்டும் வேணும்னா இது இப்படி எடுத்துட்டு வந்துட்டேன்னா h cot θ2 by cot θ1 equal to x. so இது வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு சம்ல என்ன வேணும், b ல இருந்து c, then b ல இருந்து c வேணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நடுவுல இருக்கு b ல இருந்து a வேணும், அப்புறம் a ல இருந்து c வேணும். b ல இருந்து a வந்து x, இது வந்து h. x ஓட வேல்யூ என்னது, h cot θ2 by cot θ1 plus h. so ரெண்டுத்துலயும் h காமனா இருக்கிறதுனால வெளியே எடுத்துட்டா so இத வந்து ஃபர்ஸ்ட்ல எழுதினா 1 plus cot θ2 by cot θ1. so இப்படி தான் எழுதணுமா, or else வேற எப்படி எழுதலாம்னா h into cot θ2 by cot θ1 plus 1. ஓகேங்களா? so இதுவும் 1. ரெண்டு ஆன்சருமே இருக்கு, ரெண்டுமே இதுதான். எப்படி சொல்றேன்னா 2 plus 3 என்னது 5, 3 plus 2 5. so ரெண்டுமே பிளஸ்லனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் டிவிஷன் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு இது. ஓகேங்களா? 3 2s are 6 தான், மல்டிப்ளையும் சேம் தான், அதனால மைனஸ் வந்தா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு எழுதுங்க. இது எல்லாத்துலயுமே சேம் தான், அதோட என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ அதை எழுதிடுங்க, அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம் யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ கீழே வந்து சூப்பர்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க அடுத்த சம் இதே மாதிரியே இருக்கிறது போலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா சேம் தான் ஓகேங்களா, அது அந்த சம் மாதிரியே தான். ஸோ இதோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இஃப் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி கிளவுட் ஃப்ரம் எ பாயிண்ட் h மீட்டர்ஸ் அபவ் எ லேக் இஸ் θ1. அதாவது ஒரு லேக் இருக்கு, ஒரு லேக் வந்து h மீட்டர்ல இருக்கு ஓகேங்களா, ஆழம் வந்து h. ஸோ மேல இருந்து பாக்குறான் கிளவுடோட ஹைட் வந்து எக்ஸ், கிளவுடோட ஹைட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மேல இருந்து பார்க்கும்போது θ1, அதே மேல இருந்து அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கறான் லேக்ல θ2. Prove that the height of the cloud is located from the ground. ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட்னு சொல்றதுன்னா ஆழத்துல இருந்து ஓகேங்களா. ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுதான் அதோட டயக்ராம் ஓகேங்களா. இந்த பீன்றது தான் கிளவுட் ஓகேங்களா, கியூன்றது அதோட ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா, அந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு. ஏபின்றது வந்து லேக் ஓகேங்களா. ஸோ h மீட்டர் லேக்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ ஏன்றது சர்ஃபேஸ் அந்த மேல இருக்கிறது, அதுல இருந்து ஓகேங்களா அந்த மொத்த இது வந்து எக்ஸ் ஓகேங்களா. அந்த கிளவுடோட வேல்யூ வந்து எக்ஸ், கிளவுடோட ஹைட் வந்து இது வந்து ஹெச்னால. ஸோ இதுல இருந்து அந்த எக்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இதோட வேல்யூ கிடைச்சதுனால எக்ஸ் மைனஸ் ஹெச் நீங்க எழுதியிருக்கேன். இதை வந்து எனக்கு வேணுன்றதுக்காக ஒய்ன்னு எழுதி வச்சிருக்கேன். இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து சம்ஸ்லாம் எழுதணும் ஓகேங்களா, அந்த தியரி மாதிரி. ஸோ எழுதிடலாமா, சொல்யூஷன் போட்டு அங்கே போட்டுருங்க. சொல்யூஷன் வேணா இருங்க, அதை சின்னது படுத்திக்கலாமா, சின்னது பத்திட்டா வச்சுக்கிறேன். இப்ப சொல்யூஷன் நீங்க எழுதிக்கிறேன். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட் பிபி தி கிளவுட் அண்ட் Q வந்து என்னது பி தி பாயிண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எழுதிங்க, ரிஃப்ளெக்ஷன் ஷார்ட்டா. ஸோ அவ்வளோ பெருசா. அண்ட் லெட் ஏ பி தி பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பாயிண்ட் இல்ல பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் எது ஒன்று எழுதிக்கலாம், அப்சர்வேஷன் such that AB வந்து h மீட்டர். அப்ப லெட் ஹைட் ஆஃப் தி, அதை வச்சுக்கணும், லெட் ஹைட் ஆஃப் தி கிளவுட் வந்து என்னது தெரியாதா, அதை நம்ம என்ன வச்சிருக்கோம் டயக்ராம்ல எக்ஸ் மீட்டர் எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்ப Pல இருந்து எஸ் வரையும் எக்ஸ் ஓகேங்களா. அப்ப Pல இருந்து ஆர் வரையும் என்னது எக்ஸ் மைனஸ் ஹெச், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி Qல இருந்து ஆர் வரையும் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ இது வரையும் தான் எக்ஸ் ஓகேங்களா, இதுல இருந்து இது வரையும் வேணும்னா எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லெட் ஏஆர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ நமக்கு தெரியாததுனால ஒய் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க. இன் ரைட் ஆங்கிள் ஏன் எடுக்கிறாங்கன்னா θ1 θ2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓகேங்களா. ஸோ அதில் எக்ஸ் வச்சு ஒய்யை வச்சு கண்டுபிடிக்கலாம். லெட் ரைட் ஆங்கிள் ஓகேங்களா ட்ரையாங்கிள் ஏபிஆர் எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிஆர் எங்க இருக்குதுன்னு பாருங்க, ஏபிஆர் இது எடுத்துக்கினா இதோட ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச், இது ஒய்யா. ஸோ அப்போ tan θ1 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது எக்ஸ் மைனஸ் ஹெச் பை ஒய் ஓகேங்களா. வேற என்ன வரும், இப்ப இதை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோ. இப்ப அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஏக்யூஆர் எடுத்துக்கோ, அதோட ரிஃப்ளெக்ஷன் ஏக்யூஆர் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கினா tan θ2 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஹெச்னு வருமா பை ஒய்ன்னு வருமா, ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ நான் இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணுங்களேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, நான் சொல்றேன். ஃப்ரம் 1 பிளஸ் ஏன் ஆட் பண்றாங்கன்னா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க tan θ1 பிளஸ் tan θ2, கீழே tan θ2 1 மைனஸ் tan θ2. அப்ப ரெண்டு சைடு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, பிளஸ் tan θ2 x மைனஸ் h பை ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச் பை ஒய். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே காமனா இருக்கிறதுனால மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2x அந்த h கேன்சல் ஆயிடுமா, அப்போ 2x வந்து இது. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், ஒய்யோட வேல்யூ என்ன வரும் 2x டிவைடட் பை. ஸோ இல்லைன்னா இதை வச்சு இதை வந்து என்ன பண்ணலாம்னா
ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் சப்ராக்ட் 1 minus 2 இல்ல 2 minus 1 போடுங்க, ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. 2 minus 1 போட்டோம்னா tan theta 2 minus tan theta 1 equal to 2 நது x plus h by y minus x minus h by y. ஸோ கீழே காமனா இருக்கிறதுனால நம்ம y ன்னு எடுத்துக்கலாம். x plus h minus x plus h. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா x xம் 2h ன்னு இருக்கும். அப்ப tan theta 2 minus tan theta 1 equal to ஓகேங்களா என்ன இருக்கும், ஒரே நிமிஷம், tan theta 2 minus tan theta 1 equal to, ஸோ இதுல 2h ன்னு இருக்கும், 2h by y. கரெக்டா. இப்போ இதுல y கண்டுபிடிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல y கண்டுபிடிச்சிருக்கீங்களா. இந்த y கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், ஸோ இருங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 3 இது வந்து 4ன்னு வச்சுங்களேன். ஃப்ரம் அங்கேயே முடிஞ்சா கண்டுபிடிச்சிருங்க ஓகேங்களா. அதுல ஈக்குவேஷன் 3 கண்டுபிடிச்சோம்னா y is into tan theta 1 plus tan theta 2 divided equal to 2x. கரெக்டா. கரெக்டா, இது நான் சொன்னது கரெக்டா. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ வேற எப்படி பண்ணலாம்னா, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும்ல. ஸோ அதனால இது அப்படியே இருக்கட்டும், எக்ஸோட வேல்யூ வேணும்ன்றதுனால ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். தேர்ட், ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, பிளஸ் இருக்கிறதுனால தேர்ட் ஓகேங்களா. தேர்ட் டிவைடட் பை 4. ஈக்குவேஷன் தேர்ட் என்னது, tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. ஸோ இது நம்மளுக்கு இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா. அண்ட் தென் ஒரு நிமிஷம், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு அது 2x minus y, 2x divided by y. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுக்கு 2h by y ஓகேங்களா. y-யும் y கேன்சல், 2 கேன்சல், ஸோ h மட்டும் இருக்கும், x by h-ன்னு இருக்கும். ஸோ h வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு போயிட்டோம்னா h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூவா எடுத்துன்னு வர சொல்லியிருப்பாங்க, எடுத்துன்னு வந்திருக்கோம் ஹைட் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதோட இந்த டாப் 105 மார்க் முடிவு பெறுது ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பாய், இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்களோட வீலனோட வணக்கம் அண்ட் நன்றிகள் ஓகேங்களா. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் மார்க் வாங்குற மாதிரி நீங்கள் விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் பாய் அருண். இதே மாதிரி வேற டெய்லி டவுட் சீரியஸ் 2 மார்க்ல போயிட்டு இருக்கு, அதை பாருங்க. வேற என்னென்ன போயிட்டு இருக்குன்னா நிறைய போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அவுட் டு சென்டம் எப்படி எடுக்குது அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சோஷியல் போயிட்டு இருக்கு, இங்கிலீஷ் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா வீடியோவும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பாய்.